வருகின்ற 27ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் அபிராமி மற்றும் பத்மகிரி சுவாமி வரலாற்று மாநாடு நடைபெற உள்ளது. இதையொட்டி இந்து முன்னணி சார்பில் கும்பகோணத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த சிலைகளை வேடசந்தூர் பகுதிகளில் வைத்து பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்ல வேடசந்தூர் போலீசாரிடம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இந்த நிலையில் திடீரென இந்து முன்னணியினர் வேடசந்தூர் நாகம்மாள் கோவிலில் அபிராமி மற்றும் பத்மகிரி சுவாமி சிலையை வைத்து பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர். அதனைத் தொடர்ந்து இந்து முன்னணியை சேர்ந்த 8 பெண்கள் உட்பட 17 பேரை வேடசந்தூர் போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து இந்து முன்னணியின் மாநில செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் SDSB மகேஷ் தலைமையிலான போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்ற முயன்றனர். அப்பொழுது போலீசாருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். அப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பத்மகிரீஸ்வரரை வழிபடுறதுக்காக இன்னைக்கு வேடச்சந்தூர் குக்கும காளியம்மன் கோயில் ஏற்பாடு இருந்தது. இந்த இந்து விரோத தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 4 நாட்களா பல்வேறு அடக்குமுறைகளை இந்த சிவபக்தர்கள் மேல, அபிராமி பக்தர்கள் மேல அடக்குமுறை ஏவனாங்க. இன்னைக்கு குக்கும காளியம்மன் கோயில்ல வழிபாடு செய்யறதுக்காக பெண் பக்தர்கள் பல பேர் அங்க போயிருக்கிறாங்க. அத்துமீறி கோவிலுக்குள்ள நுழைஞ்சு அவங்களை இந்த காவல்துறை கைது பண்ணியிருக்கு. நான் இங்கிருந்து இன்னைக்கு பத்மகிரீஸ்வரர் வழிபாட்டிற்காக போறக்காக வந்தேன், இங்க தடுத்து நிறுத்தி கைது பண்றாங்க. தமிழ்நாட்டில் இந்துக்கள் வழிபடுறதுக்கு கூட உரிமை இல்லை. கோயில்ல வழிபாடு கேட்டிருக்கிறோம். நாங்க ரத யாத்திரை கேட்கல, ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கல, கோவில் இருந்து வழிபாடு பண்றதுக்கு அனுமதி கேட்கிறோம். அதுக்கு இவ்வளவு போலீஸை போட்டு குவிச்சு அடக்குமுறை ஏவறாங்க. 2026 இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நிச்சயமாக தூக்கி எறியப்படும். ஏதோ பக்தர்களோட இல்ல, நீங்க அந்த அபிராமி தாயோட மோதி இருக்கிறீங்க, அழிந்து நாசமாக போவீர்கள்.